guys, welcome back to Muthu Vlogs. Actually நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கில் இருக்க பேம்பு ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே சுற்றி பார்க்கலாம். வா செல்வா அப்படியே போகலாம். நீங்களும் என் கூட வந்து கண்டினியூ பண்ணிக்காங்க. ஏங்க இங்கே பாருங்க ரூட் மேப் அப்படியே மறந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படி எங்கெங்கே பார்க்க போகிறது, எந்த ரூட்லாம் போகிறது பாருங்க, எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, டாய்லெட்டு, டியர் பார்க் இருக்குது, அதாவது மான் அதிகமாக இருக்கும் போல். அதுக்கப்புறம் ஜிப் லைன் இருக்குது. அதுக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இங்கே போட்டிங் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்களேன். இப்படி கீழே போனால் போட்டிங் போடலாம் போல். பார்த்தீங்களா, போட்டிங் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வழியாக போகலாம். பட் இப்போ வந்து அடைச்சிருக்காங்க. இது புரியுது, டைமிங் ஆனதுனால வந்து அடைச்சிட்டாங்க. வாங்க இப்போ உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரு ஆனாலுமே இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா கேரளா எந்த காலேஜ்? நீங்க கேரளா எந்த காலேஜ்? தமிழ்நாடு. கேரளா காலேஜ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கூல் கேரளா ஸ்கூல்ல வந்திருக்காங்க. ஓகே, முத்து ஃபேன்ஸ், முத்து vlogger ஃபேன். சூப்பர். நம்ம இங்க வந்ததால நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்கு. அழகா கோயில் நல்லா கட்டி வச்சிருக்காங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் 2 ரோடு பிரியுது. இதெல்லாம் நமக்கு வந்து ரைட்ல போகலாம். காட்டேஜ் மாதிரி எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி போட்டு வச்சிருக்காங்க. இது இல்லைங்க, இது நோ என்ட்ரி. இது நம்மளுக்கு அலவுட் இல்லை. நீங்க இதுல இருந்து நேரா போகணும். வாங்க ஸ்ட்ரைட்டா போவோம். இதுல இருந்து நீங்க நேரா போனீங்கன்னா இது முத்து, உங்களுக்கு இது என்ன ஃபீல் வருது? இந்த ஃபீல் வருது குணா கேவ் போற மாதிரி தாங்க இருக்கு. அதான் இல்ல, ஸ்கூல்ல இருந்து தான் வந்தது. இப்போ நம்ம மீட் பண்ண பசங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து தான் வந்தாங்க. ஓகே ஓகே. இது போக பாத்தீங்கன்னா நல்லா கேரளா இதெல்லாம் போடுற நீ. ஸோ வாங்க, மழை வரதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடலாம். இந்த நேரம் பார்த்து கொடை கொண்டு வரல. அது கேமராமேனோட மிஸ்டேக். அது வந்து கேமராமேன் எப்பவுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு. கேமராமேன் 8 வர மறந்துட்டாரு. அவர் வந்து நீங்க அதிகமா வந்து நீங்க அவர் வீடியோ எடுக்க விட்டனால கேமராமேன் வந்து கொஞ்சம் கோவிச்சிட்டாரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்துல அவர் வாங்க சீக்கிரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஆல்ட் ஆயிடலாம். இல்லைன்னா எல்லாமே நனைஞ்சு போயிடும். அந்த காலத்துல இது பாருங்க செம்ம இதா இருக்கு இல்லையா, த்ரில்லிங்கா. இது ஏதோ நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அந்த இது மாதிரி ஃபீல் ஆகுது. இது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியும் நினைக்கிறேன். நம்ம சைடுல இருந்து பார்க்கறோம். வில்லேஜ் சைடு வந்து வில்லேஜ் சைடு இல்ல, இது நம்ம வந்து 1ஆவதுல 2ஆவதுல புக்ல இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுடைய பசங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கு. முத்து, உங்களுக்கு தெரியுமா இது தமிழும், அதாவது 1ஆவதுல 2ஆவதுல ஒரு புக்கில் இருக்கு. லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இன் கொடகு. அதாவது அவங்க வந்து இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இல்ல இப்பவே பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இப்படிதான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு இனிமே இப்படியே தான் இருக்கு. ஸோ வந்து உள்ள வந்து போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இல்லாட்டி உள்ள போய் காட்டிலாம் இங்க வச்சுக்கிறாங்க. நம்ம உட்காந்துக்கலாம். உட்கார்றது வேற எதுவும் கிடையாது. நம்ம வந்து அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு நம்ம அப்படியே பேசிட்டு நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், கண்டிப்பா. வாங்க நம்ம அப்படியே அடுத்தது பார்ப்போம். ஏன்னா டைம் ஆச்சு, 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து நம்ம கர்நாடகா சைடு வந்து அதிகம் ஃபேமஸ். அப்படியே சுத்தி காட்டிடு மச்சான். ஏங்க முத்து, இது வந்து நம்ம கர்நாடகா சைடு அதிகமா ஃபேமஸ். கிம்பிள் நனைஞ்சிச்சுனா ஒர்க் ஆகாம போயிருண்டா. சீக்கிரம் எடுத்துட்டு நம்ம போயிடலாமா? சுத்தி பார். ஸோ உள்ள நிறைய சுத்தி பார்க்க இடம் இருக்கு. பட் நான் என்னால மழை வந்ததுனால நம்ம சுத்தி பார்க்கல. அதுதான் உண்மை. இல்லாட்டியும் நம்ம சுத்தி பார்த்துருக்கலாம். இல்லைங்க, மழை அதிகமாக. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்டோட மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ வாங்க, மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வாங்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். போகலாம். பார்த்து இவரு தமிழ் செல்வன். ஏன் 100 ரூபா தான் போட்டு வச்சுருக்காங்க? எப்படி கொள்ள காசு அடிக்குது? பாருங்க, இவருடைய வருத்தத்தை சொல்றாங்க. ஆனா இது வந்து பக்கா பொய்யா தான் இருக்கலாம்.
அங்க ஒரு கடையில வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வாங்கி தர மாட்டோம் சொல்லி ஒரு பக்கம் இது சொல்றாங்க. மாமா கடை இல்லைங்க, மாமா கடத்துக்கு. ஓ 750 ரூபா ஒரு பேக். சூப்பர். அதாவது இதே ஆன்லைன்ல இருந்தா வாங்கியிருப்பா, நேர்ல வாங்க மாட்டேன்னு உட்காந்துருக்கான். சோ வா அடுத்த கடைக்கு போவான். இங்க நார்த் சைடு இருக்கிற ஃபுட் எல்லாம் நிறைய இருக்கு. சோ ஜூனியர் வந்து வாங்கி தர போறாங்க. இப்போ ஜூனியர் வந்து அதாவது நாங்க தான் வெளியே போறோம் சரியா, அதுக்கு நீங்க தான் இது பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல, இப்ப வைங்க. இவன் வந்து நம்ம பண்ணையதே முடிச்சுட்டுருவான். அதேதான் இவன் வந்து நம்ம ஜூனியரையும் நம்ம பண்ணையதே முடிச்சுட்டுருவான். இவங்கிட்ட ரிவ்யூ கேட்கறது ரொம்ப தப்பு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டி போய் அடுத்த கஸ்டமரை பார்க்கலாம். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு வந்திருக்காங்க நம்ம ஜூனியர்ஸ். வாங்க நம்ம அடுத்த கஸ்டமரை பார்க்கலாம். அடுத்த கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். கேமராமேன் சாக்லேட் இதுதான் வாங்க முடிஞ்சாங்க. கர்நாடகால வந்து 40 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அதான் சாப்பிட்டு இருக்கே, கொடுக்க மாட்டேங்குது. அக்காக்கே பத்தாது, அதுல வந்து அக்காக்கே பத்தாது. சாப்பிடலாம். இப்ப அப்பா என்ன இவ்வளவு காரமா இருக்குது. அதான் வந்து நம்மளை வந்து நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்க போகிறேன். ஃபோன் தான் பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து காதல் இருக்கிறாரு. அவர் அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா கேட்டால் நம்மகிட்டே சொல்லுவார் நம்ம காதல் இல்லை காதல்னு சொல்லுவார். ஆனால் கேட்டால் காதல் அவரு இப்போ நம்ம கேமராமேனுக்கு வந்து கேமராமேன் ரொம்ப வருத்தத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் இது மாதிரி பண்ணிடாதீங்க. அதாவது பண்ணிடாதீங்கன்னா லவ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலா நாங்க சொல்லல, பண்ணீங்க அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். கமிட்மெண்ட் அது गाइस. சோ வாங்க நீங்க போய் சாக்லேட் வாங்க, வீடியோ இருக்கு. இப்போ சாக்லேட் ஒன்று சாம்பிள் பார்த்தாச்சு நம்ம கேமராமேன். அவர் சொன்னார்னா அடுத்து பேக்கிங் தான் நடக்கு. உள்ள கொஞ்சம் காஃபி உள்ள வந்து பாதாம் காஃபி பால் அது செட் ஆகாதுடா. தலைவர் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சூப்பர், நல்லா டேஸ்டாக இருக்கு. நம்ம கேமராமேன் எப்படியோ சாக்லேட் வாங்கிட்டாரு. அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் சாக்லேட் எப்படியோ வெற்றிகரமாக வாங்கிட்டாரு. வாங்கலைன்னா வாங்காம போனேன் கழுத்து அறுத்துரும். அதுக்கு தான் காதல் யாரும் பண்ணாதீங்க. காதல் பண்ண இப்படி தான் சீரழியும். வண்டி விட்டு மட்டும் போயிடாதீங்க. நம்மளுடைய ஜி பார்த்தீங்கன்னா கார் வைக்கிறதுனால பொருள் வாங்குறாரு. நீங்கள் இந்த தலையாட்டி பொம்மை வச்சுக்கலாம் ப்ரோ. நீங்கள் தலையாட்டி இது வச்சுக்கலாம், காருக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஜாலியா அவருடைய கார் வாங்கிக்கலாம், டேஷ்போர்ட்ல வைக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம். வச்சு நீங்க கார் என்ன வச்சிருக்க? அந்த கிளான்ஸா ஏன் பூனை கேட்கலாமா இதை வைக்கலாமா? இந்த கப்பு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பெருசு வந்து சேலிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு 450 250 200. இது சின்ன 200ஆ? இது என்ன பேட்டரியில ஓடுதா ப்ரோ? இது என்ன பேட்டரியா? சோலார் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு பாருங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து ஏதோ வெயிட்டே இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்கு. அவர்கிட்ட கேட்கலாம். இது 80 ரூபீஸ் ஆகுங்களா? கீழே போட்டாலும் ஓடியாது. ஓகே ஓகே. இது பார்த்துக்கலாம், கீழே போட்டாலும் உடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம காஃபி பீன்ல பண்றது போறது ஸ்பெஷல். இது காஃபி பீன்ல பண்றது. காஃபி பவுடர் போடும்போது அஸ்க் வரும். அதே வச்சு உங்களுக்கு பேம்பு போட்டு உங்களுக்கு பண்றது பாருங்க, அன்பிரேக்கபிள். பாருங்க அவர் கீழே போட்டாரு, உடையவே இல்லை. நீங்க எவ்வளவு ஜோர் போட்டாலும் ஒடியாது. இது அன்பிரேக்கபிள் ஐட்டம்ஸ். இல்ல இது என்ன மெட்டீரியல்? அதுவும் நீங்க இப்ப காஃபி தூள் வாங்குறீங்களே, அந்த பவுடர் வரும்போது அது ஒரு வேஸ்ட் வரும், அஸ்க் சொன்னிட்டு. அந்த அஸ்க்கு பின்ன பேம்பு மிக்ஸ் பண்ணி பண்றது. அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். பெருசா எடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இங்க எவ்வளவு கம்மி கிடைக்கும்? இது வந்து காவேரி நிசர்கமா டூரிஸ்ட் பிளேஸ். இங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்மி ரேட். இதே நீங்க இதை பொறுத்து போனா அது சேம் ஐட்டம் 200 விற்கிறாருங்க. அந்த பிளேஸ்ல மட்டும் தான் கம்மி கொடுக்குறாங்க. சரி இதுல எது இருக்கலாம்? எது எடுக்கலாம்னா நீங்க சின்னதுல இவரு நல்லா தலையாட்டிட்டு இருக்காரு. பெருசா இருக்காது, காருக்கு செட் ஆகாது, நல்லா இருக்காது. இல்ல கார் செட் ஆனா அப்ப நீங்க இது நாய்க்குட்டி எடுத்துக்கலாம், நல்லா அழகா தலையாட்டிட்டு இருக்கு. அது ஒருவேளை இது எடுக்கலாமா? அது நல்லா இருக்கு, அதை எடுக்க. இது நல்லா இருக்குல்லடா. நம்ம கேமராமேன்ட்ட கேட்கலாம். இவர் வந்து இப்போதைக்கு தற்காலிகமான கேமராமேன். நம்மளுடைய கேமராமேன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. கொஞ்சம் அவருடைய ஆளுக்கு வந்து பொருள் எடுக்க போய்க்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் கேட்டுடலாம். கேமராமேன் இது நம்ம வாங்கிக்கலாமா ப்ரோ? நீங்க அது காட்டிடுங்க, நம்ம கேமராமேன் காட்டிடுங்க. ப்ரோ இது வாங்கிக்கலாமா ப்ரோ? அவருடைய காருக்கு வந்து முன்ன டேஷ் இல்ல இது வாங்கலாமா இது வாங்கலாமா?
பேட்டரி இல்லை சோலாரு ப்ரோ. அது என்ன டபுள் சைட் டைப் வருமா பின்னாடி கீழே வரும்? அதே பிரைஸ் தானா 200? ப்ரோ இது வந்து 450, உங்களுக்கு ஆஃபர்ல வந்து நாங்க 250 பண்றோம். ಇದು 265, ಇದು 200 rupees. ಅದು ಒಂದೇ ಪೀಸ್ 40. இது அதே பிரைஸ் தானா? ಅದೇ 200 ಬರೋ ಆಫರ್ல ಡಿಸ್ಕೌಂಟ್ பண்ணி. இப்போ நம்ம வந்து அண்ணா கடையில் எடுத்தால் நமக்கு ரேட்டு கம்மி பண்ணி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. தெரியல. நம்ம எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி சொன்னோம்னா அண்ணா நம்மளுக்காக ரேட்டு கம்மி பண்ணி தருவார். அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க எவ்வளவு ரேட் இருக்கு. இது வேண்டாம் பக்கத்து கடை கேட்டு பாருங்க. 300 சொல்றாரு. நான் 250 ரூபாய் சொன்னேன் ப்ரோ. சரி இவ்வளோ அடிச்சு சொல்றாரு அப்படிங்கும்போது நம்ம சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து. ஆனாலும் 250 ரூபாய்ங்கிறது வந்து 50 கடை இருக்குங்க. 50 கடை நீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு ரேட் இருக்கு. எல்லா கடை கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே இது வாங்கிக்கலாமா? இது வாங்கிக்கலாமா இல்லை வேற ஏதாவது பார்க்கலாமா? அதுதான் அசையுது. இதான் வெல்கம் டாக் கொடுக்கலாம். வெல்கமிங்காத டாக் கொடுக்கலாம் முன்னாடி. இது கொஞ்சம் லுக்காக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி கொடு. இப்போ உங்கள் சாய்ஸ் இதில் எது வாங்கலாம்? என்னுடைய கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம் தோணுது. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் தலையும் வேகமாக ஆட்டிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டவே இல்லை, நம்ம ஆட்டி விட்டா தாக்குது. இது நாய், அது ஆகாது. இவரு இந்த அண்ணன் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆட்டிட்டு இருக்காங்க. அதாவது தலைய இது உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. 265 தான் இருக்கு. ஆனால் அவர் நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 300 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுது. என்ன எடுக்கலாமா வேணாமா? எடுத்தா அடுத்த என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது சோலார் போட்டாதான்டா அர்த்தம் இல்ல. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்றாரு. அப்புறம் அதுல ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுல ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் நான் நினைக்கிறேன். ஓகே 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 ப்ரோ. ஃபைனலாக ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு போகிறோம். சரி வாங்க, இதே போதும் நமக்கு. மழை நின்றுச்சு. அடுத்து போய் நம்ம பஸ்ஸில் ஏற போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. அதான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. பேம்பு ஃபாரஸ்ட் மார்க்கெட்டை வந்து என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு சாக்லேட் வாங்கியிருக்கான். நம்ம வந்து அந்த காரில் வைக்கிற தலையாட்டி பொம்மை வாங்கியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு இவர் ஒன்றுமே வாங்காம சாக்லேட் வாங்க போகிறோம். நம்ம கேமராமேன் எங்கே வாங்கினாலும் அங்கே போய் நம்ம பேச டிஸ்கவுண்ட்ல வாங்க போகிறோம். இப்போ வாங்க போகிறோமா? நம்ம போய் அங்கே சாக்லேட் இதில் போய் வாங்க போகிறோம். நம்ம கேமராமேன் வச்சு தான் வாங்கணும். இவருக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு 20 ரூபா கம்மி. சீக்கிரம் வாங்க. வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துடலாங்க. ஓகே, நம்ம நண்பர் வாங்கவே மாட்டேங்கிறாரு, யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நமக்கு யோசனை அவ்வளோ வருது. சாக்லேட் பார்க்க எது வாங்குறதுனே தெரியலையா? தெரியாம ஒரு சரி கண்ணை மூடிட்டு ஒன்று தொடு, நீ அதை வாங்கிட்டு போயிரு. கண்ணை மூடிட்டோம்னா பெருசாக தான் நான் தொடுவேன். நீ பெருசாக தொட்டினா பெருசாக வாங்கிட்டு போ. சிறுசா தொட சிறுசா வாங்கிட்டு போ. ஃபைனலாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் கேமராமேன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு. இது என்னது 250யா? இது என்ன ப்ரைஸு? 350 பை ஒன் கெட் 350. ஃபைனலாக பார்த்தா நம்ம இதே எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இன்னும் ரொம்ப நேரம் அதிகமாக நின்னோம்னா கேமராமேன் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நம்ம ஃபைனலாக நம்ம பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நம்ம இப்போ அப்பா எல்லாரும் காசு காலி பண்ணியாச்சு. சந்தோஷம். நீ வாங்கிட்ட, நான் வாங்கிட்டேன், இவர் வாங்கிட்டாரு. வாங்க இப்போ போய் சித்தியா பஸ் ஏறலாம். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து மார்க்கெட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ணன் நிறைய வாங்கி அப்புறம் நம்ம வந்து போக போகிறோம். அவ்வளோதான், போய் பஸ் ஏற போகிறோம். 350 வாங்க போய் பஸ் ஏறலாம். ஸோ அங்கே பஸ் இருக்குது.